பல துறைகளிலிருந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்க போகிறோம். அவங்க லைஃப்பில் அவங்க எப்படி சாதிச்சாங்கன்றதை பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு 10% உதவியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம இன்னைக்கு பூமர்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்கள் நம்மளை விட அதிகமாக சாதிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இவங்க நமக்கு அட்வைஸ் பண்ண வரலை, எப்படி பண்ணால் ஜெயிப்போன்னு சொல்ல வராங்க. The amazing ability of recalling any day for some 876,000 dates across the span of 200 years. It may sound unbelievable, but a Malaysian with a skill called mnemonic memory is making an attempt to enter the Malaysian Book of Records and the Guinness World Records. He hopes to be the first person capable of determining the day of the week for any given date from 1901 to 2100. A mnemonic system is a system to enhance your memory. If you can acquire this mnemonic system, you can definitely remember better as what you have observed. வணக்கம் குமரன் சார். உங்கள் பயோகிராஃபியை பார்க்குறப்போ 3 வகையை பிரிக்கலாம்: ஆத்தர்ஷிப், மெமரி என்ஹான்ஸ்மெண்ட், டீச்சர். எங்ககிட்ட உங்கள் பயணத்தை சொல்ல முடியுமா? எது உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது? வணக்கம். ஆக்சுவலி ஆரம்ப காலத்தில் வந்துட்டு தமிழ் பள்ளியில் தான் ஆசிரியராக இருந்தேன். அப்போ வந்து லாங்குவேஜ் டீச்சராக இருந்தேன். பிஎம் இங்கிலீஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 5 years. ஆஃப்டர் தட் டிகிரி முடிச்சுட்டு செகண்டரி ஸ்கூல் போயிருந்தேன். செகண்டரி ஸ்கூலில் பல செகண்டரி ஸ்கூலில் டீச் பண்ணேன். பேராக்கு எல்லாம் டீச் பண்ணிட்டு தென் இங்கே கேம் டு ஸ்லைங்கம். பிறகு போஸ்ட் டிகிரி செஞ்சுட்டு ஐ வென்ட் டு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், மலாக்கால டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் லெக்சராக இருந்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் தி கம்ப்ளைண்ட் டு மீ. என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா படிக்கிறோம் சார், ஆனால் நம்ம மெமரியில் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரச்சனை எனக்கும் இருந்திருக்கு. நான் ஸ்டூடெண்ட் காலத்தில் எனக்கும் இருந்திருக்கு அந்த பிரச்சனை. அதாவது எல்லாமே நேரில் வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஸோ நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் சொந்தமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, மெமரி வந்து ஆக்சுவலி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஞாபக சக்தி என்பது நம்ம நேச்சுரலாக எல்லாத்துக்கும் ஞாபக சக்தி இருக்குது, மறதியாக இருக்கும். இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மெமரியில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் அதிகமாக செய்ய ஆரம்பித்தேன். ஈவன் என்னுடைய மாஸ்டர்ஸ் உடைய டீச்சர்ஸ் கூட நான் மெமரி பேஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். அப்படி வந்தது தான். அப்புறம் இந்த மெமரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பயன்படுத்திங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஸ்கில்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய ஞாபக சக்தியை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது மட்டும் பத்தாது, மோட்டிவேஷனும் வேணும். பிள்ளைங்களுக்கு வந்து அந்த படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் வரணும் இல்லையா? அதை தொட்டு அப்படியே ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் ஆரம்பித்தோம். அப்போ ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் ஆரம்பித்து மெமரி ஸ்டடியும் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு குறை என்னன்னாக்கா, நம்ம பேரண்ட்ஸ், அதாவது தாய் தந்தையர் உடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய சப்போர்ட்டு எப்படி இருக்கணும் பிள்ளைங்களுக்கு, அது அங்கே லேக்கிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், பேரண்டிங்கும் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ சில தமிழ் ஸ்கூல்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, செகண்டரி ஸ்கூல் கூப்பிடுவாங்க பேரண்டிங் செஷனுக்கு. ஸோ நான் போயிட்டு வருவேன். இப்படி தான் என்னுடைய ஜேர்னியர். அப்படி மெமரி என்ஹான்ஸ்மெண்ட்டில் குறிப்பிடும் வகையில் சாதனை பண்ணியிருக்கீங்க. எது உங்களை இதை பற்றி இன்ஸ்பயர் பண்ண வச்சது? அந்த மெமரின்னு சொல்லும் போது இதில் வந்து ஒன்று மட்டும் நம்ம எப்பயுமே ஞாபக சக்தி ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி அது 3ஆக பிரிக்கலாம். ஞாபக சக்தி என்பது 3 பிரிவில் என்னக்கா, முதல் பிரிவு எப்படின்னாக்கா சென்சரி மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த சென்சரி மெமரி வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. உங்கள் ஃபோன் நம்பரில் ஒரு 8-9 நம்பர் இருக்குது. அதை நீங்கள் ஒரு தான் சொல்லும் போது அது கொஞ்ச நேரம் நிற்கும். நான் ஒரு பாதி நம்பர் போன பிறகு திருப்பி அந்த மிச்சம் உள்ள 3-4 நம்பர் மறந்துடுவேன். அப்போ திருப்பி உங்கள்கிட்ட கேட்பேன். அப்போ நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? இது வந்து சென்சரி மெமரி, கொஞ்ச நேரத்தில் இருக்கும். அப்போ அந்த சென்சரி மெமரி என்பது மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க, நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னால், அந்த சென்சரி மெமரி வந்து ஷார்ட் மெமரி கொண்டு போகணும்.
அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரி கொண்டு போனால் இது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு மெமரி. அப்போ எப்போ வேணாலும் நம்ம தெளிப்பு நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி கொண்டு போகணும். அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரி பாய்க்க அது வந்துட்டு லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். அது அப்படியே பெர்மனண்டாக மெமரியில் நிற்கும். இது அதோட ஸ்டேஜஸ். ஓகே, அது எப்படி வளர்ச்சி சொன்னாக்கா மெமரி எப்படி வளர்ச்சுன்னா ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான். இப்போ ஏடிஎம் கார்டில் வந்துட்டு நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கோடிங். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், மெமரி அதே மாதிரி என்கோட் பண்ணுறோம். இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்கோட் பண்ணுறோம். என்கோடிங் செஞ்ச பிறகு அது மெமரியில் போயிடுது. ஓகே, ரிட்டென்ஷன், அது ரிட்டென்ஷன் அதில் இருக்கும். அதாவது நம்ம பேங்க்கில் காசு போட்ட மாதிரி இங்கே இந்த ஏடிஎம் கார்டில் நம்பர் இருக்குது, பின் நம்பரு, காசு முந்திருச்சு. ஆனால் அந்த காசு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கிளிப் அந்த நம்பரை தட்டினா தான் அந்த நம்மளுக்கு அந்த காசு கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ ரிட்ரீவல் என்ற ப்ராசஸ் ஒன்று இருக்குது மெமரியில். அப்போ என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல், இந்த 3 ப்ராசஸும் சரியாக வேலை செய்யும் மெமரிக்கு. அப்போ இது வந்து ஸ்கில் மூலியமாக நம்ம அதிகரிச்சுக்கலாம். 2003ல் நீங்கள் கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கீங்க. அதோட முயற்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அது உங்கள் லைஃப்பில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு? கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்துட்டு அது ஒரு அட்டம் எப்போ செஞ்சேன்னாக்கா 2003ல் யூனிவர்சிட்டி மலாயா பல்கலைக்கழகத்தில் செஞ்ச ஒரு அட்டம் அது. ஏன் செஞ்சேன்னா, எனக்கு நான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, மாணவர்கிட்டையும் பெற்றவர்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், அதாவது நம்மளுடைய ஞாபக சக்தியை நம்ம அதிகரிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா, நம்ம இதை ப்ரூவ் பண்ண. நான் ப்ரூவ் பண்ணப்போ யார் ப்ரூவ், நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணேன், சரி ஒரு அட்டம் செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு, அப்போ டிவி ரேடியோலாம் வந்திருந்தாங்க, நியூஸ் பேப்பர், அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், அதெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க. இதை அப்போ தான் அந்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, மெயினாக அதுக்காக தான் செஞ்சுது. மற்றபடி கேரியர் வைஸ் அது அஃப்கோர்ஸ் அது ஹெல்ப் பண்ணிச்சு. எப்படின்னாக்கா அதாவது டிவியில் அதெல்லாம் வந்தோன்னா ரொம்ப பேர் என்னை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி பள்ளிக்கூடம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பள்ளிக்கூடத்துலலாம் போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நாங்கள் அதுக்கப்புறம் நான் நடத்துது. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 மொழியில் புக் எழுதியிருக்கீங்க. எழுத உங்களை தூண்டியது என்ன? ஒரு டீச்சராக உங்கள் அப்ரோச் எப்படி இருக்கும் கம்யூனிகேஷன்லேயும் ரைட்டிங்லேயும்? உங்கள் ரீடர்ஸ் என்ன மெசேஜ் எடுத்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது நான் 2 புத்தகம் எழுதியிருக்கேன். உண்மையை சொல்ல போனால் நான் வந்து தமிழ் ஸ்கூல் வரல, தமிழ் கல்வி கூட நான் இங்கிலீஷ் மேலே தான் போய் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று, அதாவது நம்ம சாதிக்கணும்னு நினச்சிட்டோமா, அந்த இங்கிலீஷ் சொல்லுவாங்களா, அந்த பேர்னிங் டிசையர், அந்த பேர்னிங் டிசையர் இருந்துச்சுன்னு சொன்னால் சாதிக்க முடியும். ஸோ நம்ம சொல்கிற மட்டும் பத்தது இல்லையா, நான் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்கிறேன், பிள்ளைங்கிட்ட தான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ணேன், சரி அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு டெம்பிள் வந்து அவங்க நான் வந்து ஒரு அட்வைசர்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் சொன்னேன், நான் ஒரு புத்தகம் வேணா எழுதிட்டா, அப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை லான்ச் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வருமானம் தெரிவிக்கலாம் பள்ளி டெம்பிளுக்குன்னு. அவங்க எக்ரி பண்ணாங்க. ஸோ அந்த புத்தக தலைப்பு தான் கையளவு கல்வி கடலளவு உல்லாசம். நான் ஆக்சுவலி இந்த புத்தகத்தை வந்து ரோமனைஸ் தமிழில் எழுதினேன். அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து ஒரு ரைட்டர், அவங்க தான் அதை தமிழில் மாற்றி எழுதினாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, அவர் இறந்துட்டாரு, காலம் சென்ற கணபதினு, அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த புத்தகத்தை வந்து தமிழில் எழுதி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. காரணம் என்னென்னா, அதாவது மோட்டிவேஷன், அதாவது மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அவங்ககிட்ட இருக்கிற உள்ளுக்கு அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகளை இந்த புத்தகத்தை நான் சொல்லியிருப்பேன். சார், ஒரே வரிசையில் 1000 எண்களை ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா? உங்கள் மெத்தட் முறையை எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 1000 எண்கள் வந்துட்டு இப்போ சர்வசாதாரணமாக இப்போ வந்து நம்ம 2-3 டெலிஃபோன் நம்பர் கூட சர்வசாதாரணமாக நம்ம புதுசாக சொன்னாங்கன்னாக்கா நம்ம மெமரியில் வச்சுக்க முடியாது, ஞாபக சக்தியில் அது இருக்காது, ஞாபகப்படுத்திக்க சிரமம். எனக்கு நம்பர் வந்துட்டு அது ஒரு அப்ட்ராக்டான ஒரு கான்செப்ட். நம்பர் வந்துட்டு ஒரு 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 ப்ராடக்ட் மாதிரி, ஒரு ஒரு
ஒரு கான்க்ரீட்டான ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம பார்க்க முடியாது. லைக் கான்க்ரீட்னாக்கா ஆப்பிள் புத்தகம் அப்படி சொல்கிறோம், இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்பர் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்பரை வந்துட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்னோட ட்ரைனிங்கில் நான் சொல்லுவேன், நம்பருக்கு நீங்கள் இந்த டெக்னிக் பாய்ச்சின்னு சொன்னால் நீங்கள் இந்த டெக்னிக் மூலியமாக இந்த நம்பரையும் எண்களையும் நீங்கள் வந்து நல்ல மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை பெரிய ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? அப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், 1000 எண்கள், இந்த 1000 எண்களை வந்துட்டு நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி, அது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட் நம்பர் 6.9 என்ன சொல்லுங்கன்னாங்க, அந்த 6.9 என்ன டிஜிட் வருதோ அதை சொல்ல முடியும். ஓகே, இப்படி இது ஒரு அட்டம். இது வச்சு ஆக்சுவலி அன்னைக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இதையும் நான் செஞ்சேன், ஒரு அட்டம்ப்டா. சார், 1960 to 2000 வரைக்கும் எல்லா தேதியும் நாட்களும் உங்களுக்கு நினைவில் இருக்கா? அது என்ன ஆக்சுவலினா, இதுதான் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுது, அது மெமரி. ஐ மீன் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டோடைய அட்டம்ப்டில் மெயினாக இதான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது 200 ஆண்டு கேலண்டர், அந்த 200 ஆண்டு வந்து இப்போ லட்சம் இப்போ 1900 to year 2100, இந்த 200 வருஷத்தில் எந்த டேட்டா சொன்னாலும் அது என்ன கிழமைன்னு சொல்லணும். அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம மட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 1980 என்ன கிழமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நான் வந்து இந்த 200 வருஷம் அவங்க கேட்டாங்க, இந்த 200 வருஷத்தில் என்ன டேட் சொன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். சரி, அப்போ என்ன காட்டுதுன்னா, நம்ம வந்து இந்த மெமரி வந்து ட்ரெயின் பண்ண முடியும். சில ஸ்கில் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து மெமரியில், அதாவது ஞாபக சக்தியில் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும். சார், நிமோனிக் சிஸ்டம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பவர் ஆஃப் நிமோனிக் சிஸ்டம் என்ன கேள்வி. நிமோனிக் என்பது சில பல விதமான ஸ்கில்ஸ் அடங்கிய ஒரு சிஸ்டம். இதாவது இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க சாதாரணமாக நிலையில் உள்ளவங்க வந்துட்டு அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிச்சிக்க முடியும். அப்போ நிமோனிக் சிஸ்டம்ன்றது, அந்த சிஸ்டத்தில் வந்து ஆக்சுவலி சில ஸ்கில்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கு. எப்படின்னாக்கா, இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், ஆனால் புதுசாக சைக்கிள் பழகும் போது நமக்கு துணை யாராக வரணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நிமோனிக் சிஸ்டத்துக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அவங்களும் இந்த நிமோனிக் சிஸ்டம் வச்சு ஐ மீன் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நிமோனிக் சிஸ்டத்தில் என்ன அடங்கியிருக்கு சொன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஒன்றோட தொடர்பு கொள்வது. அப்புறம் கிளாஸ்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது குரூப்பாக வைக்கிறது, அது ஒரு சிஸ்டம், அது ஒரு அப்ரோச். ஸோ இந்த மாதிரி இன்னொன்று அக்ராஸ்டிக், அக்ரோனிம் இதெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ ஷபாஸ் சொல்கிறோம், ஷபாஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சிஸ்டம் ஆயிரத்து ஸ்லாங்காக வந்துடுது இல்லையா? அதே மாதிரி டிஎன்பி, தெனகா நேஷனல் பர்ஹாட், இதெல்லாம் வந்து அக்ரோனிம் அக்ராஸ்டிக்கில் வந்துடும். ஸோ இதையும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாவை வந்து நம்ம நினைவு வச்சுக்கிறதுனாக்கா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோமா ஈஸியாக இருக்கும் நமக்கு நினைவு வச்சுக்கிறதுக்கு. டிக்கேன் பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா? அப்புறம் டிக்கேன் அதோட சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை பற்றியும் சொல்லுங்கள். டிக்கேன் வந்துட்டு DIKAN, அது ஆக்சுவலி அது மிலே அக்ரோனிம், டய இங்கத்தான் காய்டா நாராமோக்னு வரும். நாராமோக் வந்துட்டு ஆக்சுவலி மைனிங், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா குமரன் வந்துடும், டய இங்கத்தான் குமரன் வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு பிராண்ட் உருவாக்கணுமா இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நான் இந்த மாதிரி பயிற்சியெலாம் நான் நடத்திட்டு வந்தேன். நல்ல வரவேற்பு இருந்துச்சு அந்த டைமில். சுமாராக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார்? பாருங்க, ஒரு பயிற்சி நம்ம நடத்தும் போது பள்ளிக்கூடம், ஸ்பெஷல் செகண்டரி ஸ்கூல், நாங்களாம் செகண்டரி ஸ்கூல் போகும்போது அதிகமாக செகண்டரி ஸ்கூல் தான் போவேன். Form 3, Form 4, Form 5 எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா 400, 450, மினிமம் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் போகும்போது 400, 450 வரைக்கும் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். அது பெரிய ஹாலில் வச்சு செய்வோம், யூனிவர்சிட்டியில், ஸ்கூலில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பல ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாது. பிகாஸ் ஒரு ஸ்கூல் போனால் அது 300, 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ மேபி தௌசண்ட்ஸ் கண்டிப்பாக தௌசண்ட்ஸில்
இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாக்ட் நம்பர் உங்களுக்கு சொல்ல முடியல நான். வீட்டில் மெமரி சிஸ்டம் டெவலப் பண்ண என்னென்னலாம் செய்யலாம் சார்? டு இம்ப்ரூவ் அவர் மெமரி வந்துட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க ஆளுங்க, நான் இப்போ என் பொருளை இங்கே வச்ச மறந்துட்டேன்னுவாங்க. பெரும்பாலும் இது நடக்கும். இங்கே சாவி இங்கே தான், யார் எடுத்தா என் சாவியை காணோம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்துட்டு நம்ம ஏன் அப்படி நடக்குதுன்னா, இது வந்து அப்சன்ட் மைண்டட்னு சொல்லுவாங்க. அது ஒரு டேர்ம் இருக்கு, அப்சன்ட் மைண்டட்னஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவனம் செலுத்தாம கவனிக்கிறதுல, இப்போ நம்ம பக்கத்தில் கை எடுக்க சாவி எடுக்க பர்ஸ் எடுக்கிறோம், டக்குனு அங்கே வச்சுட்டு அப்போ வேற ஒரு வேலை இருக்கும், அவசரமா அங்கே போயிடும். அங்கே போயிட்டு திருப்பி வந்துட்டு எங்கெல்லாம் வச்சேன் பாக்கெட் தடவை முதல்ல இல்லையே, அப்புறம் எங்கே வச்சேன்னு மேட்ச்சில் அங்கே போவோம், மேலே மாடியில் வச்சுட்டு அங்கே ஓடுவோம். அடுத்த பார்த்தா நம்ம உட்காந்து சேலையை தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து அப்சன்ட் மைண்டட். ஏன் இது நடக்குதுன்னா, நம்ம வந்து அந்த ஆக்ஷனை மெமரியில் போட்டுக்கிடுதில்ல. அதாவது நீங்கள் ஒன்று நீ ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் போயிட்டு செஞ்சு பாருங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் ஹெட்ஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஹெட்ஃபோன்கிட்ட பேசணும். ஹெட்ஃபோன் ரெடிக்காக இருக்கு உங்களுக்கு. ஹெட்ஃபோன் நான் உன்னையே இந்த மேட்ச்சில் வைக்கிறேன், எனக்கு அப்புறம் ரிமைண்ட் பண்ணு நீ இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு பாருங்க. மறுநாள் காலையில் கூட உங்களுக்கு தெரியும், இங்கே தான் இருக்கு அது ஹெட்ஃபோன் அப்படி. ஸோ அது வி ஆர் கமிட்டிங். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வி ஆர் கமிட்டிங் இட் டு அவர் மெமரி. பெரும்பாலும் நம்ம அது கமிட் பண்ணுறதில்ல. அப்போ எப்படி மெமரி நிற்கும்? சார், உங்கள் புக் குவாசாயி டயா இங்காத்தான் அண்டா, இந்த புக்கை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா? இந்த குவாசாயி டயா இங்காத்தான் அண்டா வந்து ஒரு மெமரி சம்மந்தமான ஒரு புத்தகம் நான் எழுதுனது. அது வந்து யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. இது காரணம் என்னென்னா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது அதில் சில சிக்கல்லாம் இருக்கும். எப்படின்னாக்கா, சில மாணவர்கள் வந்து ஷெடியூல் ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலில் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக இருக்கும் ஷெடியூல். அப்புறம் சாட்டர்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்போ ட்ரைனிங்க்கு வர சிரமப்படுவாங்க சில மாணவர்கள். இந்த மாதிரி பர்சனலாக இருந்துகிட்டு தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்கூலில் பில்லை முடிக்க அவங்க வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டிஸாக பேக்காக இருக்கும் ஸ்கூலில். ஸோ இதை தவிர்த்து அப்போ சில மாணவர்கள் வந்து வர முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது ஸ்கூல் மாணவர் மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறதுனாக்கா ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ட்ரைனிங்க்கு வரல, இல்லை நம்மளும் போக முடியல, இப்போ அவங்களும் நன்மை அடையணும். இப்போ என்ன பண்ணேன், இந்த குவாசாயி டயா இங்காத்தான் அண்டா, அதாவது என்ஹான்ஸ் யுவர் மெமரி என்ற புத்தகத்தை மாலையே நான் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டேன். சார், ஹியூமன் மெமரி சிஸ்டம் பற்றி பேசலாமா? ஹியூமன் மெமரி சிஸ்டம் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி அது வந்துட்டு இந்த 3 ப்ராசஸஸ் வரணும். அதாவது இந்த என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல். இந்த என்கோடிங்கும் சரி, அதாவது எதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோமோ அதை வந்துட்டு சரியாக கற்றுக்கணும். அதாவது நம்மளுடைய ஐம்புலங்கள் சொல்லுவாங்க, கண், காது, டச், இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும். அங்கே முழுசாக கவனிச்சுன்னு சொன்னாக்கா இந்த என்கோடிங் சரியாக வேலை செய்யும். இந்த என்கோடிங் சரியாக நடந்துருச்சுன்னு சொன்னால் ஸ்டோரேஜ் சரியாக போய் சேரும். அதாவது அதாவது நம்ம நினைக்க வேண்டியதை அதாவது நம்ம மெமரியில் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து சரியாக போய் சேரும். அப்போ மெமரியில் அது போய் நின்றோம். அப்போ அதையும் நம்ம சரியாக செய்யணும், அந்த பர்சன் சரியாக செய்யணும். பிறகு ரிட்ரீவல். அப்போ இந்த பொருளாக சேகரித்து மைண்ட் வச்சுக்குது, அதை எப்படி வெளிக்கொண்டு வருது, அதுக்கும் சில பயிற்சி இருக்குது. ஸோ அந்த பயிற்சியின் மூலமாக அந்த அதாவது நம்ம ஏடிஎம்மில் வந்து கார்டை போட்டு பின் தட்டினா காசு வழி வருதுல்ல, அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. பார்த்துன்னு சொன்னால் அந்த மெமரியில் உள்ள ஞாபகம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சிருந்தோமோ அதெல்லாம் வழி வரும். டத்தோஸ்ரீ டாக்டர் சாமிவேலு அவர்கள் உங்கள் புக்கில் சைன் பண்ணியிருக்காரு. அவர் கூட நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா? ஆமாம், எமது அந்த கையளவு கல்வி கடலளவு உல்லாசம் இந்த புத்தகத்தை அவர் வந்து லான்ச்சிங் அவுட்டாக வந்திருந்தார், வந்திருந்தார். அப்போ என்கிட்ட கேட்டார், கையளவு கல்வி கடலளவு உல்லாசம், சரி எனக்கு இது விளங்குது, ஆனால் இது உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்போ டாக்டர் ஸ்ரீ இது வந்துட்டு நீங்கள் புத்தகத்தை படிக்காத நீங்கள் தலைப்பை மட்டும் படிச்சீங்கன்னாக்கா கையளவு கல்வி கடலளவு உல்லாசம்ன்ற அர்த்தம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கையளவு தான் கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க, உல்லாசத்துக்கு கடலளவு உல்லாசம் விரும்புகிறாங்க. இது வந்து 20 years பேக் நினச்சி பாருங்க. அப்போ வந்து டிவி, சினிமா, இது ட்ராமா
வெளியூர்ல யாராவது வந்துட்டா சரி எல்லாம் போய் புரிஞ்சிருவாங்க. ஆனா கல்வி நிகழ்ச்சி நடந்துச்சுனாக்கா பெற்றோர் கூட ரொம்ப வரமாட்டாங்க அந்த சூழ்நிலையில. அப்ப நான் சொன்னேன் கல்விக்கு முக்கியத்துவம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாருமே உல்லாசத்துக்கு தான் அதிகமா நேரம் செலவழிக்கிறாங்க சொல்லிட்டு அந்த டாபிக் அது வரும். கையளவு கல்வி, கடலளவு உல்லாசம். ஆனா அது புத்தகத்தை படிச்ச பிறகு அந்த மீனிங் மாறும். அதாவது கையளவு கல்வி அதே டாபிக் தான். கையளவு கல்வின்றது உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி, கையளவு தான் இருக்கு உங்க டிகிரி. கையளவு கல்வி கிடைச்சிச்சுன்னா உல்லாசம் கடல் அளவு. அப்ப இதுக்கு தான் நம்ம தயார் பண்ணணும். எல்லா மாணவர்களும் ஒரு டிகிரியாவது கையில இருக்கணும். பெற்றோருங்க இதை உறுதி செய்யணும். இதுதான் வழக்கு நான் சொன்ன அருமையா தான் இருக்கு டாபிக். சார், இந்திய மாணவர்களிடையே நீங்க இப்போ அப்சர்வ் பண்ற விஷயம் என்ன? குறிப்பிட்டு சொல்லணும்னா டிசிப்ளின் அண்ட் எஜுகேஷன். இப்போ உள்ள இந்திய மாணவர்கள் சிறப்பா இருக்காங்க, நல்ல மாதிரி செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்டேட் ஏ ஸ்டூடெண்ட் ரொம்ப வராங்க. ஆனா ஒண்ணு நீங்க கவனிக்கணும், பெரும்பாலும் நல்ல மாணவர்களை வந்துட்டு நல்ல சிறந்த தேர்ச்சி நிலை அடையக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒன்று அர்பன் சைடில் இருப்பாங்க, அதாவது டவுன் சைடில், அல்லது சபர்பன், அதாவது டவுனை ஒட்டி வாழக்கூடிய இந்த ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க பெரும்பாலும். மற்ற என்னது வாட்டிகால் எஸ்டேட் பகுதி, அதாவது வில்லேஜஸ் இந்த மாதிரி, அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் உடன் ஒரு மெயினான ஒரு ஃபேக்டர். சோஷியோ எக்கனாமிக்கில் வந்து கொஞ்சம் பூராக இருக்குது. நம்ம ஜென்ரலி நம்ம இந்தியன் வந்துட்டு ஃபேமிலிஸ் எடுத்துன்னு சொன்னாக்கா இன்னும் அந்த நிலையில தான் இருக்கும். B40 தான் மெஜாரிட்டி, நம்ம B40 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் வர மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் தடையாக இருக்குது. சில மாணவர்கள் வந்து நல்ல மாதிரி வரணும், நல்லா செய்யணும் என்ற எண்ணம் இருக்குது, நோக்கம் இருக்குது. ஆனால் இந்த பொருளாதார தடை வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு தருது. இதை வந்துட்டு அவங்க கவனிக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இப்போ வந்து பெற்றோர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைங்களை வந்துட்டு கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, அவங்க யார் கூட சேர்றாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாணவன் வந்துட்டு எந்த கிளாஸில் உட்காந்துருக்கானோ அந்த கிளாஸ் பிள்ளைங்க தான் அவனோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ செகண்டரி ஸ்கூல் எடுக்கும் ஒரு 10 கிளாஸ் இருக்குது, ABCD அப்படி 10 கிளாஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன உறுதி செய்யணும்னா, உங்கள் பிள்ளைங்க அந்த செகண்டரி ஸ்கூல் போகும்போது பெஸ்ட் கிளாஸ்க்கு போகணும். நீங்கள் உறுதி செய்யணும். ஏன் இப்படி போகணும்? பிகாஸ் அவன் பெஸ்ட் கிளாஸ்க்கு போனானாக்கா அந்த பெஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கடைசி கிளாஸ்க்கு போகிறான், அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வருவான்? அந்த கடைசி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ நாட்டம் இருக்காது, இதில் நாட்டம் இருக்காது. பிகாஸ் பெஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவனுக்கு படிப்பில் நாட்டம் உள்ளவனுக்கு இருப்பாங்க. அப்படியே குறைக்கும். கடைசி கிளாஸ்க்கே வரமாட்டாங்க. முடிஞ்சால் அம்மா அப்பா ஏமாற்றிட்டு கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. இது எனக்கு நான் ஆசிரியராக இருந்தால் எனக்கு தெரியும். இதை நான் இந்த அனுபவத்தை சொல்கிறேன். அது நான் வந்து ஒரு குரு டிசிப்ளினாக வந்திருக்கேன். ஸோ இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முக்கியத்துவம் கொடுங்க. என்ன முக்கியத்துவம் கொடுக்குனாக்கா, அந்த மாணவன் நல்லா கிளாஸுக்கு போகணுன்னு ஒரு முயற்சி எடுத்து அனுப்பிவிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட 50% 70% ப்ராப்ளம் சால்வ். இதுதான் நான் சொல்ல வந்துடுறேன். சார், ஒரு டிசிப்ளினரினா இருக்கிறதுக்கும் ஒரு டீச்சரா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? As a motivator and டிசிப்ளினரி. ஓகே, டிசிப்ளினும் மோட்டிவேஷனும் ரொம்ப தொடர்பு உள்ள விஷயம். மோட்டிவேஷன் வந்துட்டு நம்ம வந்து அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு செயல், ஆர்வத்தை தூண்டக்கூடியது. டிசிப்ளின் என்பது ஒரு ப்ராக்டிஸ். நீங்க வந்து ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணணும். ஆர்வத்தை தூண்டிடலாம். அந்த நேரத்தில் அந்த மாணவனுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா இந்த ஆர்வத்தோட போற மாணவன் டிசிப்ளின் இல்லாத ஒரு காரணத்தினால அதை நினைச்சு சாதிக்க முடியுது. எனக்கு டிசிப்ளின் என்பது ஒரு நீண்ட தூரம் ஒரு பயணம். நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பங்க்சுவாலிட்டி. ஓகே, உங்க ஆர்வம் செய்யலாம் போலான்னு, ஆனா பங்க்சுவாலிட்டி முதல்ல முக்கியம். அதாவது அதான் கேட்பேன், நீங்க 7:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும், எல்லாரும் கடியார் கட்டுறீங்க. கடியார் எது கட்டுறீங்க? ஏன் இப்போ லேட்டாக வரீங்க? கரெக்டுனா? அப்போ இது முதல் கரெக்ட் பண்ணணும். அப்போ மோட்டிவேஷன் முக்கியம், அதோட முக்கியம் இந்த டிசிப்ளின் என்ற ஒரு பயிற்சி. அது தனக்கே தான்
ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் டிசிப்ளின். நம்மளை சரிப்படுத்திக்கணும், அதான் டிசிப்ளின். அது ரொம்ப முக்கியம். சார், என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க பாக்குறீங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய பிள்ளைங்க வளர்க்கிற விதத்துல? ஓகே, வெரி குட் கொஸ்டின். இதாவது பேரண்ட்ஸ் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தன் பிள்ளைங்க வந்துட்டு நல்ல வரணும், எல்லா பேரண்ட்ஸும் ஆசை தான். எல்லா பிள்ளைங்க நல்ல மாதிரி வரணும்னு கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் நீ செய், கேள்விக்கு வந்து கேட்காது. அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் இமோஷனல் ஆனால் கூட அவங்க இமோஷனலுக்கு அந்த இடம் கொடுக்க மாட்டாங்க. நீ காரணம் சொல்லாத, தப்பிக்க பார்க்காத, உடனே அவங்களுக்கு வந்து தண்டனை தானே கொடுக்கணும். நீ ஏன் செய்யலை, செய்யத்தானே சொன்னேன், இப்படி போயிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ். ஆனால் இப்போ அந்த பெரும்பாலும் பேரண்ட்ஸ் வந்து எடிக்கேட்டட். அவங்க வந்து அத்தாரிட்டேரியன் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ அந்த மாணவன் வந்து சரியா செய்யலையா, ஸ்கூலில் போய் ஆடுறாங்க, இல்லை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அந்த அந்த சில பேரண்ட்ஸ் வந்து அதை செய்ய மாட்டாங்க. ஏன்டா சில பேரண்ட்ஸ் வரும்போது நான் சொல்லுவேன், இப்போ உங்கள் பிள்ளைங்களை பற்றி சொல்லுங்கன்னு. என் பிள்ளைங்களை பற்றி சொல்கிறது என்ன சார் இருக்குது, நான் எல்லாம் செய்கிறேன் சார், எல்லாம் செஞ்சும் சரியா செய்ய படிப்பில் நாட்டம் காட்ட மாட்டேறான். அப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்போன்னா, எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிற நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க, நான் தகர்த்து இடம் கொடுக்கலையா, சாப்பாடு கொடுக்கலையா, செலவுக்கு காசு கொடுக்கலையா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், சீரோட எல்லாம் வாங்கி தரோம். இப்போ நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் செஞ்சீங்களே இதெல்லாம் சொன்னீங்களே, 5-6 விஷயம் சொன்னீங்களே, இதெல்லாமே முதல் படி. இன்னும் 2வது படி இருக்குது, 3வது படி, 4வது படி இருக்குது. இப்போ இதெல்லாம் யார் செய்யுது? இதை விளங்கிக்கணும்னு சொன்னாக்கா மாஸ்லோன்னு ஒரு தியரி இருக்குது, அதை படித்தாங்கனாக்கா இது விளங்கிக்குவாங்க. அப்போ இன்னொன்று வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி வென் தே ஹேவ் ஸ்மால் சில்ட்ரன், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த பிள்ளைங்க நல்ல மாதிரி கொண்டு வந்து அவங்க எண்ணம் இருக்கும். அப்போ அந்த ஆர்வத்தில் செய்வாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் போடுவாங்க, ஸ்விம்மிங் போடுவாங்க, கீதா கிளாஸ் போடுவாங்க. அந்த பிள்ளைங்களை ஓய்வே இருக்காது, எல்லாமே ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி செய்யக்கூடாது. பிகாஸ் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம நினைக்கிறோம் பெரியவங்க தான் பேர்ன் அவுட் ஆகுறாங்க, பிள்ளைங்களும் பேர்ன் அவுட் ஆகுவாங்க. பிள்ளைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அவங்களுடைய மாணவ மாணவிகள் கூட அவங்க விளையாடணும், அது விளையாடுறதுக்கும் டைம் கொடுக்கணும். நம்ம காலத்துலலாம் நமக்கு அந்த மாதிரி போய் விளையாடுவோம், யாருமே ஸ்ட்ரக்சர் பண்ண கிடையாது. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஸோ இது கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அவங்க. அதாவது அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும், ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது பிள்ளைங்களை. அப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் என்ன வேறுபாடுகளை பார்க்குறீங்க? முதல்ல சொன்ன மாதிரி தான். அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு டிசிப்ளின் என்ற பேரில் அடிதான், டிசிப்ளினாலே அடிதான். நம்மளும் அப்படித்தான். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடிச்சா வீட்டை சொல்ல மாட்டோம், ஏன்னாக்கா வீட்டை பேச வீட்டில் 2 விடுவோம், சரியா? அப்போ அது அந்த சூழ்நிலை அவங்க செஞ்சு சரியா இருக்கலாம். ஆனால் அதே நம்ம இப்போ செய்ய முடியாது. பிகாஸ் அந்த காலத்தில் அவங்க சைக்காலஜி என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஈக்யூன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஐக்யூவை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நீ கெட்டிக்காரனா இல்லையா இதான் அவங்களுக்கு தெரியும். அந்த பையன் படிக்கிறா, நீ ஏன் படிக்க மாட்டேற, அந்த பையனும் நீ ஒரே ஸ்கூல் தானே போறீங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப யூ கேன் கம்பேர். நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமை இருக்கு, தனி திறன் இருக்கு. அந்த திறனை கண்டுபிடிக்கணும். அப்ப அதனால தான் சில செகண்டரி ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாலண்ட்ஸ் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த ஹாலண்ட்ஸ் டெஸ்ட்ல உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க ஆர்வம் இதுல இருக்குன்னு. அந்த ஆர்வத்தை கண்டுபிடித்து அதன் வழி அவங்கள செலுத்தி கொண்டு போறது தான் நம்மளோட கடமை. இதை செய்யணும் பேரண்ட்ஸ். இப்போ உள்ள மலேசியா தமிழர்களுடைய தலைமுறையை பற்றி உங்க கருத்து என்ன? எனக்கு வந்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை இதில். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் 1950s அந்த நாடு வந்து சுதந்திரம் அடையும் போது நம்ம வந்து ஏறக்குறைய 11.2 11.2 விழுக்காடு நம்ம இந்தியன்ஸ் இருந்தோம்.
ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் அந்த 11.2 இப்போ குறைஞ்சிருச்சு. அதாவது இப்போ சூழ்நிலை எடுத்து சொன்னாக்கா 2020 சென்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 6.6 தான் இருக்கும். அப்போ நான் கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிட்டோம். இது ரொம்ப பேர் வருத்தப்பட்டாங்க. என்ன கேட்பாங்க, என்ன சார் இது, என்ன சார் ஏன் சார் இப்படி போயிட்டு இருக்கோம், நம்ம ஏன் குறைஞ்சி போயிட்டே இருக்குன்னு. ஒன்று நீங்கள், அதாவது 1957 வந்து 11.2% இருந்தோம். அதாவது அப்போ வந்து நம்ம 1 மில்லியன் கூட இல்லை தெரியுங்களா, அப்போ 700,000 தான் நம்மளோட பாப்புலேஷன். ஆனால் அந்த 700,000ல் நான் நினைக்கிறேன் ஒரு 100,000 தான் நினைக்கிறேன் சிட்டிஸில் இருந்திருப்பாங்க. முழுக்க 90% எங்கே இருந்தோம், எஸ்டேட்டில் இருந்தோம். எஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த எஸ்டேட் வாழ்க்கை நான் கொஞ்ச நாள் எஸ்டேட்டில் டீச் பண்ணேன் ஆரம்ப காலத்தில். அப்போ அங்கே போகும்போது ஒரு வீட்டில் ஒரு மோட்டார் பைக் பார்க்கறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. காரை விட்டுருக்கு. அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சரியான சீரோடைய வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் இருப்பாங்க. பிள்ளைங்க அப்பெல்லாம் வருவாங்க, சரியான ஷூ போட்டு வராமல் ஸ்லிப்பர் போட்டு வரோம் ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் நம்மளுடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.2. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இப்போ சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பெர்சன்டேஜ் 6.6, ரைட், லேஸ் 7 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம டோட்டல் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் we are about 2 மில்லியன். இப்போ நம்ம 2 மில்லியன் இருக்கோம். ஆனால் இந்த 2 மில்லியன் இப்போ எங்கே இருக்கும், நோமன் எஸ்டேட் 90% எஸ்டேட் இருந்தவங்க இப்போ 90% டவுன் பக்கம் வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டவுன்லையும் லிட்டில் இந்தியான்னு இருக்கு. அந்த காலத்தில் கிடையாது. இந்த லிட்டில் இந்தியா எப்படி உருவானுச்சு, அப்போ நம்முடைய பாயிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ we are doing better. 1957 எடுத்துன்னு சொன்னாக்கா we don't have many டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர் பார்க்கலாம், ஒரு அளவுக்கு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீ பார்த்து சொன்னாக்கா அக்கார்டிங் டு MMC மலேசியன் மெடிக்கல் கவுன்சில் படி டாக்டர்ஸ் மட்டும் we have about ஏறக்குறைய 15% டாக்டர்ஸ். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் இன் ப்ரைவேட் செக்டர்ஸ். என்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா about 10% இன்ஜினியர்ஸ் total populationல although we are 6.6, but total population எடுத்துக்கிட்டு சொன்னாக்கா engineers we are about 10%, doctors about 15%, lawyers about 20 to 25% இருக்கும். although we are only 6.6. ஓகே, நம்ம கிரைம் ரேட்டை பற்றி பேச வேணும், அது இதோட தாண்டி இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஃபோக்கஸ் வந்துட்டு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கோம்ல. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. பிஸ்னஸ்லையும் பட் 10% அவர்ஸ் ஆர் இன் பிஸ்னஸ். they're doing business. இப்போ ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க, பிஸ்னஸும் இருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சமுதாயத்தை இப்படி தான் கொண்டு வரணும். ஸோ வாட் ஐ கேன் சி இஸ் வெரி கிளியர். பட் வந்து மெஸ்டில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல, பாய் கெப்பாசிட்டி இல்லை, ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை. ஆனால் இப்போ we are so much better. ஆனால் இது பத்தாது. ஏன் பத்தாதுன்னா கம்பேர்ட் டு அதர் ரேஸ், நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும். கம்பேர்ட் டு அதர் ரேசஸ் they are far ahead of us. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சி சொல்லுவாங்களா, அந்த விடாமுயற்சி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார், ஒரு சில பேர் கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இறுதியாக நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யா, ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கல்வியே பிரதானம். அது கல்வி தான் நமக்கு எல்லாமே கல்வி தான். நன்றி, வணக்கம்.